ஃப்ரெண்ட்ஸ், வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். நம்ம இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கவுண்டர் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நம்ம வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து இப்போ நம்ம திருத்தணிக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஃபேமிலியோட தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்தோம். ட்ரெயின் வந்து எங்களுக்கு தெரியாது, 12 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம், டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இதான் வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து நம்ம திருத்தணிக்கு ட்ரெயின் இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து டைமிங் தெரியாதால் நான் வந்து கரெக்டாக 10:50க்கு இங்கே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 12:02க்கு ட்ரெயின் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10:15 இருக்குது. நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணிக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா வில்லிவாக்கத்துக்கு காலையில் 10:15க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதை விட்டுங்கன்னா 12:02க்கு, அதுக்கப்புறம் 12:37க்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈவினிங் தான் ட்ரெயின் உங்களுக்கு. அந்த மாதிரி டைமிங் பார்த்து வாங்க. நாங்கள் தெரியாமல் இங்கே டைமிங் தெரியாமல் வந்ததால் இப்போ 1 ஹவர் நாங்கள் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ட்ரெயினில் போய்ட்டு அந்த கோயிலுக்கு போய்ட்டு எப்படின்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் எல்லாம் கும்பலாக திருத்தணி போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட. அங்கே பாருங்கள், தர்ஷினி காதில் மாட்டேங்க. ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்குறோம், வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்கோசம். நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், 12:02க்கு தான் ட்ரெயின் சொல்லிட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் வந்த பிறகு தான் போக முடியும். ஓகே, போகும்போது போயிட்டு அந்த திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு எப்படி இருக்கிறது நான் காட்டுறேன். ஓகே, பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருத்தணி ட்ரெயின் வந்து ஏறிட்டோம். ட்ரெயினில் தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், திருத்தணி ட்ரெயின். இது லோக்கல் ட்ரெயின் தான், இது லோக்கல் ஃபாஸ்ட் தான். இது எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று போகுது. ட்ரெயின் கிளம்புது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். நம்ம வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் 12:03க்கு ஏறினா இங்கே பாருங்கள், மணி நாள் 2:10 2:11, அதான் 2 மணி நேரம் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு நம்ம வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ இங்கேருந்து நம்ம போய் கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு பஸ்ஸை பிடிச்சி இல்லை நடந்தா போகணுன்னு போயிட்டு நம்ம கோயிலை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டத்தை பாருங்கள். இன்னைக்கு சனிக்கிழமை, நல்ல கூட்டம் ரயில்வே ஸ்டேஷனில். இங்கே பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள், கூட்டம் பயங்கர கூட்டம், நல்ல கூட்டம். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதால முருகர் கோயிலுக்கு திருத்தணி. இப்போ நம்ம போயிட்டு ஈவினிங் எப்போ ட்ரெயினுன்றதை நம்ம கவுண்டரில் கேட்டுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு நான் அங்கே எப்படின்னு விட உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வாங்க போகலாம். தவறு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்த ட்ரெயின். ஓகே, நம்ம அங்கே போய்ட்டு கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்.
வாங்க போகலாம் மேலே. கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் தான் வந்து இப்படி தான் இறங்கணும். இப்போ நம்ம இந்த இது மேலே ஏறி ஸ்டெப்ஸ் ஏறி அந்த சைடு ரைட்டில் போய் நம்ம இறங்கி கோயிலுக்கு போகணும். இப்போ நம்ம அங்க ஒரு பிச்சு இருக்குல்ல, ஏமா அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன்ப்பா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த ட்ரெயின் இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் மேலேருந்து எடுத்துருக்கோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நம்ம வந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், மெயின் ரோடு வந்தாச்சு. இங்கே நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு ஏய் இருமா தர்ஷ் இரு வர ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாருங்கள், இந்த திருத்தணி கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆட்டோக்கு ஒரு ஆளுக்கு 40 ரூபான்னு சொல்லி நம்ம ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இடம் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கோயில் உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு உள்ளே செல்லு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி செல்லு அலோவ் பண்ணாங்கன்னா உள்ளே நம்ம வந்துட்டு காட்டுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போவோம். இங்கே பாருங்கள், நிறைய கடைங்க இருக்குது.
வர ஹலோ பாருங்க எவ்வளோ கடை இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு தேவையான கேப்பு, குழந்தைங்களுக்கு இது குழந்தைங்களுக்கு போகிற கேப் பாருங்கள், ஃபுல்லாக கேப்பு. இங்கே பாருங்கள் குழந்தைங்க விளையாடுறது ஸ்கேட்டிங் பாருங்கள். ஃபோன் ஸ்டாப் பண்ணு. ஃபோன் வருது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செப்பலை விட்டுட்டோம். இங்கே பாருங்கள் இது தங்கறதுக்கு, இங்கே வந்தாங்கன்னா பக்தர்கள் தங்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய மடம் மாதிரி இருக்குது பாருங்கள். நைட்டு தங்கி சாமியை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் பிரசாதம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள், அங்கே பாருங்கள் கோயில் கோபுரம் பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்கள் கோயில் கோபுரம் அருமையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது கோபுரம். உங்களுக்கு நான் கிட்ட போயிட்டு அந்த இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இது நம்ம திருத்தணியில் இருக்குது. இங்கே பாருங்கள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. கூட்டம் நல்ல கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதால இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டு கூட்டத்தை பாருங்கள். அன்னதானத்துக்கு, கோயிலுடைய அன்னதானத்துக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் கோயில் கிளைமேட் வந்து ஒரு மாதிரியே இருக்கிறதால உங்களுக்கு வந்து எப்படி பிக்சர் தெரியுதுன்னு தெரியல. கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது வந்து ஃப்ரீ தரிசனம் போகிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தரிசனத்துக்கு உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் குண்டு மாதிரி போட்டிருக்காங்க. இதில் தான் இப்போ நம்ம போகிறோம். இந்த கூண்டுவில் போய் சுற்றி சுற்றி வருது. இதுக்கப்புறம் தான் அப்படின்னு நீங்கள் மேலே போயிட்டு சாமியை பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுற்றி சுற்றி போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த கூண்டு மாதிரி திருப்பதியில் போகிற மாதிரியே இருக்குது பாருங்க. பாருங்க உட்காரத்துக்கு
உட்காரத்துக்கு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும்போது உட்காந்து போகிறதுக்கோசம் இந்த சேருங்க போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இங்கே கேமரா வந்து அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நான் உள்ளே எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா உள்ளே எப்படின்றத நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு நான் வந்து வெளியில் வந்து எப்படி இருக்குன்ற காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் எவ்வளோ ஜனம் பாருங்க. மேலே டாடி சாமி இவர் தான் பழனி முருகர். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம போயிட்டு தான் இருக்கோம். நடந்து இந்த வலைய கம்பியில் வந்து லைனில் போயிட்டு தான் இருக்கோம். பாருங்கள் கோயில் பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சாமியை பார்த்துட்டோம். உள்ள நம்மளுக்கு செல்லு அலோடு இல்லை. இங்கே பாருங்கள், வெளியே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்க, கிளைமேட் சூப்பராக இருக்கு. திருத்தணி அந்த ஊரே தெரிந்து பாருங்க. இதுதான் திருத்தணி கோயிலுக்கு அடிவாரத்தில் இருக்கிற ஊர். எப்படி இருக்கு பாருங்க. மலைங்க தெரியுதா உங்களுக்கு? இந்த சைடு ஃபுல்லாக வீடு, கீழெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. என்ன பாரு, அவ்வளோதான் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாமியை பார்த்துட்டோம். சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். உள்ளே வந்து செல்லு வந்து எடுக்க அலோடு இல்லை. அதனால் உள்ளே வந்து செல்லு எடுக்க அலோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது லொக்கேஷன். இங்கே பாருங்கள், லொக்கேஷன் சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் சுற்றி வராங்க பாருங்கள். எப்படி போனாலும் நம்ம கோயிலுக்கு சாமியை பார்த்துட்டு இப்படி வெளியே வந்துடலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுற பாருங்கள் கீழே கோயிலுக்கு கீழே எப்படி இருக்கு பாருங்கள்.
இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது, கோயிலும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்த்துட்டோம், கோயிலையே சுற்றி பார்த்துட்டு இங்கே பாருங்கள், கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். அதிக கூட்டம் நல்லா கூட்டமாக வந்திருக்கு இன்றைக்கி சாமி பார்க்கறதுக்கு. சனிக்கிழமை, நாளைக்கு லீவுன்றதால நல்லா இருக்குது. நம்மளுக்கு உள்ளே வந்து நம்மளுக்கு அலோட் பண்ண செல் எடுக்க அனுமதி இல்லை, அதனால் வந்து நம்ம உள்ளே சாமி எடுக்க முடியல. சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இதுதான் கோயில் ஃபுல்லாக மேலே. பாருங்கள் இது அன்னதானம் போடுறாங்க பாருங்கள், எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் சாப்பிட்றதுக்கு, அன்னதானம் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் கோயில் என்ட்ரன்ஸு, இது வழியாக தான் உள்ளே போகிறாங்க பாருங்கள்ல. இது வழியாக போய் குண்டு உள்ளே போய் அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு மேலே போய் சாமியை பார்த்துட்டு நம்ம கீழே வரணும். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, கோயில் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் ஒரு மலை மேலே பார்த்த ஃபீலிங் இருக்குது, நல்லா இருக்குது கோயில். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட குடும்பத்தோடு வாங்க, நல்லா முருகரை வேண்டி நல்லா தரிசனம் பெற்று போங்க. ஜனம் பாருங்க, நல்லா கூட்டத்தை பாருங்க. இங்கே பாருங்கள், ஓம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் திருத்தணி முருகர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அது அப்படியே இப்போ கடைகளெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே கடையை பார்த்துட்டு நம்ம போவோம். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க, யாரெல்லாம் இந்த மலையில் திருத்தணி மலைக்கு வந்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கடைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு தேவையான பூஜைக்கு பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இருக்குது பாருங்கள். வேலு, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். லைனாக கடைங்க இருக்குது பாருங்கள், எல்லாமே இருக்குது. பொரி, பூஜைக்கு தேவையானது, கேப்பு உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய். நம்ம கிளம்புறோம்.